இன்னைக்கு தக்காளி குழம்பு ரெசிபி. இது என்னோட அம்மாவோட ரெசிபி. மெனக்கிடாம சமைக்கணும், அட் தி சேம் டைம் சமையல் நல்லா ருசியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்க. இட்லி, தோசை அண்ட் ஒயிட் ரைஸ்க்கும் இது சூப்பரா இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம். தக்காளி குழம்பு அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் உண்டுனே போட்டுக்கோங்க. அந்த தக்காளி சேர்த்த உடனேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளியும் சீக்கிரமா வெந்துடும். அப்புறம் இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய் கூட மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டை அரைச்சு தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த பேஸ்ட்டை உள்ள சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிய விட்டு ஃபைனலி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு தக்காளி குழம்பு ரெடி. யூஸ்வலாக தக்காளி குழம்பு அப்படின்னாலே நிறையா மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துவோம். அந்த மாதிரி எதுவும் சேர்த்தாம என் அம்மா ரொம்ப சிம்பிளாக பண்ணித்தர இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.